அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு குட்டி ஸ்டோரிஸ் பை ஹரி. இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருப்பது தெருவில் கிடைத்த வாழ்க்கை, திசை தெரியாமல் நின்ற கணவன். சரண் குடும்பத்தில் இருந்தவர்கள் எல்லோர் மனதிலும் ஒரு உறுத்தல் தோன்றியது. ஆனால் அதை யோசிப்பதற்குள், சாமி நல்ல நேரம் போயிட்டு இருக்கு, சீக்கிரமாகட்டும் என்ற சசிரேகா தாலியை அவர் கையில் கொடுக்க, ஐயரும் மந்திரங்களை சொல்லிக்கொண்டே அதை சரணிடம் நீட்டினார். சரண் அதை கையில் வாங்கியும் வாங்காமலும் தயங்கி தன் பெற்றோரை பார்க்க, ஐயர் ஒற்றை விரலை தூக்கி கெட்டிமேளம் கெட்டிமேளம் என்றார். அவ்வளவுதான். அடுத்த வினாடி அட்சதை மலர்களும் பூக்களும் அவர்கள் மேல் மழையாய் பொழிய, தாலியை நிஷாவின் கழுத்தருகில் கொண்டு சென்றான் சரண். சசிரேகா திருமணத்திற்காக வைக்கப்பட்டிருந்த தன் மகளின் நீண்ட ஜடையை தூக்கி பிடிக்க, சரண் மஞ்சள் கயிற்றை அவள் கழுத்தில் கட்டினான். எல்லாம் நடந்து முடிந்து விட்டாலும் சரண் முகத்தில் பிரகாசம் இல்லை. அவனுடைய குடும்பத்தர் முகத்தில் தெளிவும் இல்லை. ஆனால் இது எதையும் கண்டுகொள்ளாத சசிரேகாவும் நிஷாவும் சொர்க்கத்தில் இருந்தனர். அவளுடைய அப்பா 2 கைகளையும் தூக்கி மனமாற ஆசீர்வதித்தார். சற்று நேரத்தில் எல்லோரும் இயல்பு நிலைக்கு திரும்பியதாக காட்டிக்கொண்டாலும் உண்மையில் இயல்பு நிலைக்கு திரும்பவில்லை. இதை யாருடைய குறை என்று சொல்ல முடியும்? ரஞ்சனியின் அக்கா மகள் உடையை மிதித்து கொண்டு கீழே விழுந்ததையா, அல்லது மஞ்சள் கயிறுடன் பறந்து வந்த தாலி அக்னியில் விழப்போனதையா, இல்லை அப்படி விழ இருந்த தாலியை தாவி பிடித்த சசிரேகாவையா? எவ்வளவு யோசித்தாலும் அவர்களுக்கு தெளிவு வரவில்லை. இனம் புரியாத குழப்பம்தான் ஆட்கொண்டது. ஆனால் நடந்த நிகழ்வு ஏதோ ஒரு மிகப்பெரிய சகுனத்தடை என்பது மட்டும் அவர்களுக்கு உறுதியாக தெரிந்தது. வேறு வழி இல்லை. அதையே போட்டு குழப்பிக் கொண்டிருப்பதை விட அடுத்து ஆக வேண்டிய காரியத்தை பார்க்கலாம் என்று முடிவு செய்தனர். அடுத்த மணமக்களை வீட்டுக்கு அழைத்து வந்தனர். மறு வீட்டுக்கு மும்பை செல்லாமல் சென்னையில் இருக்கும் தன் அப்பா வீட்டிற்கு மணமக்களை அழைத்து சென்றாள் சசிரேகா. விருந்து உபச்சாரம் எல்லாம் மிக நிறைவாக நடந்தாலும் புது மணமகனின் சந்தோஷம் சரணின் முகத்தில் இல்லை. ஆனாலும் தன்னை நம்பி வந்தவளை ஒதுக்க அவன் விரும்பவில்லை. தான் விரும்புபவர்களை விட தன்னை விரும்புபவர்களே மேல் என்று சொல்வார்கள். சரண் இதுவரை யாரையும் விரும்பவில்லை. இருந்தாலும் அவனை நம்பி விரும்பி வந்தவளுடன் வாழ்க்கையை துவக்கினான். 3 மாதம் எல்லாம் சாதாரணமாக போய்கொண்டிருந்தது. அடுத்த தேனிலவை பற்றிய பேச்சு வந்தபோது நிஷா சுவிட்சர்லாந்து போக விரும்பினாள். எல்லோரும் அவள் விருப்பத்திற்கு ஒத்து போனார்கள். சரண் கம்பெனியில் புதிதாக ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பித்திருப்பதால் ஒத்துக்கொள்ளவில்லை. அழுது ஆர்ப்பாட்டம் செய்த நிஷா மயங்கி விழ எல்லோரும் பதறிப்போனார்கள். டாக்டர் வந்து அவள் கர்ப்பமாக இருப்பதை உறுதி செய்ய முதன்முறையாக பயந்து போனாள் நிஷா. குடும்பத்தில் இருப்பவர்கள் எல்லோரும் அவளை கொண்டாடியும் பாராட்டியும் தீர்த்தனர். அம்மா, என்ன இது? இப்படியே போய்கொண்டிருந்தால் நான் எப்போது என் கரியரை பார்ப்பது? எனக்கு இதெல்லாம் வேண்டாம். இந்த ஊரும் பிடிக்கவில்லை. நான் என்ன இவர்கள் குடும்பத்தை வளர்க்கவா திருமணம் செய்து கொண்டு வந்தேன்? நான் என் கரியரில் உச்சத்தை அடைய வேண்டும். இந்தியா மட்டுமல்ல, உலகம் முழுவதும் தெரிந்த ஒரு நடிகையாக இருக்க வேண்டும். அந்த படிகளில் ஏற இவர்களை ஏனியாய் உபயோகப்படுத்திக் கொள்ளலாம் என்று சொன்னாய். ஆனால் இப்போது நான் தான் இவர்கள் பிள்ளையை சுமந்து கொண்டு நிற்கிறேன். இதற்கு மேல் என்னால் முடியாது. நிஷா கோபத்தில் கத்த வெகுநேரம் முயற்சி செய்து அவளை அடக்கினாள் அம்மா சசிரேகா. இதோ பாரு நிஷா, இப்போ உனக்கு கிடைத்திருப்பது மிகச்சிறந்த ஆயுதம். நீ கர்ப்பம் தரித்திருக்கிறாய். இவர்கள் எல்லோரும் நீ எது கேட்டாலும் செய்ய தயாராக இருக்கிறார்கள். இதுதான் நல்ல சந்தர்ப்பம் நிஷா. மாடலிங் கம்பெனிகளை அழைத்து மிகப்பெரிய பார்ட்டி கொடுக்கலாம். நீ இருக்கும் இடத்தையும் உன் அந்தஸ்தையும் பார்த்தால் உடனே நல்ல வாய்ப்பு கொடுப்பார்கள். இப்போது இருக்கும் நிலைக்கு நீ பணத்துக்காக மாடலிங் செய்பவள் அல்ல என்பது அவர்களுக்கு தெரிந்துவிடும். இந்த சந்தர்ப்பத்தை நீ பயன்படுத்திக்கொள். ஓரிரு மாதங்களில் உனக்கு நல்ல வாய்ப்பு வந்ததும் வயிற்றில் இருக்கும் குழந்தையை சத்தமில்லாமல் கலைத்து விடலாம். அதன் பிறகு நீ மாடலிங்கில் சாதிப்பது, நடிகையாவது என்று எதற்கும் எந்த தடையும் இருக்காது என்று சொல்ல அரை மனதோடு சம்மதித்தாள் நிஷா. சசிரேகா இருப்பதிலேயே பெரிய பெரிய ஹோட்டல் பெயர்களை எல்லாம் பார்த்து கொண்டிருக்க, அம்மா, என்ன முட்டாளா நீ? ஹோட்டல்ல போய் எதுக்கு வைக்கணும்? வீட்லயே வச்சாதானே நாம எவ்வளவு வசதியா இருக்கோங்கிறது எல்லாருக்கும் தெரியும். நிஷா சொல்ல மகளின் அறிவு கூர்மையை பார்த்து வியந்து போனாள் சசிரேகா. முதலில் வீட்டில் பர்மிஷன் வாங்க வேண்டுமே.
இப்போது நிஷா இருக்கும் நிலையில் எதை கேட்டாலும் மொத்தமாக தூக்கி கொடுத்துவிட தயாராக இருந்தார்கள் வீட்டில் இருந்த மொத்த பேரும். அங்கிள், கல்யாணத்துக்கு முன்னாடி நான் மாடலா இருந்தேன். என்னோட ஃப்ரெண்ட்ஸ், ஸ்பான்சர்ஸ் இப்படி யாரையுமே என்னோட கல்யாணத்துக்கு கூப்பிடல. ஸோ இப்போ அவங்க எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு பார்ட்டி வைக்கலாம்னு இருக்கேன். நிஷா அனந்தராமனிடம் கேட்க, அதுக்கு என்னம்மா, தாராளமா செய்யேன் என்றார் அவர். பார்ட்டி வீட்டில்தான் என்றபோது கொஞ்சம் யோசித்தாலும் கடைசியில் சரி என்று ஒத்துக்கொண்டனர். மும்பையில் ரிசப்ஷன் வைக்கிறீர்களா என்று கேட்டபோது கூட வேண்டாம் என்று மறுத்துவிட்டாள் சசிரேகா. ஒருவேளை தங்கள் மருமகள் தன் கணவனையும் கணவன் வீட்டாரையும் மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்த நினைக்கிறாள் போல என்று நினைத்து தேவையானதை செய்து கொள்ள அனுமதியும் கேட்ட பணத்தையும் கொடுத்தனர் பெரியவர்கள். நாங்கள் ஏதாவது உதவி செய்யலாமா என்று சரண் வீட்டார் கேட்டபோது நிஷா அதை மறுத்துவிட்டாள். எல்லோருமே மும்பையிலிருந்து வருகிறார்கள், அதனால் இந்த பார்ட்டி மும்பை ஸ்டைலில் நடக்கும், நாங்களே பார்த்து கொள்கிறோம் என்றனர் அம்மாவும் மகளும். பணமும் அனுமதியும் வந்த உடனேயே சசிரேகாவும் நிஷாவும் தேவையான ஏற்பாடுகளை கடகடவென்று செய்ய ஆரம்பித்தனர். கொடுத்த பணம் பத்தவில்லை என்று மீண்டும் ஒரு பெரிய தொகையை கேட்டு வந்து நின்றாள் நிஷா. சரவணமூர்த்திக்கே சற்று அதிர்ச்சியாகவும் வியப்பாகவும் இருந்தது. ஒரு பார்ட்டிக்கு இவ்வளவு செலவாகுமா? என்ன ஏற்பாடுகள் செய்கிறீர்கள் என்று நிஷாவிடம் கேட்க, அது சஸ்பென்ஸ், பார்ட்டி தினத்தன்று நீங்களே தெரிந்து கொள்வீர்கள் என்றாள். தங்கள் வீட்டு வாரிசை வயிற்றில் சுமந்திருக்கும் பெண் என்பதால் வேறு வழியின்றி அவள் கேட்ட தொகையை கொடுத்தனர் சரண் வீட்டார். தோட்டத்தில் பல மாற்றங்களை செய்தனர் நிஷா வரவழைத்திருந்த ஆட்கள். நிஷாவின் ஆணைப்படி இத்தனை வருடமாக ஆசையாக வளர்க்கப்பட்ட பல செடிகள் அகற்றப்பட்டது. திகைத்து போயினர் சரண் வீட்டார். எப்படி கேட்டாலும் பதிலளிக்க நிஷா தயாராக இல்லை. சரணிடம் கேட்கச் சொல்லலாம் என்றால் அவன் ஊரில் இல்லை. அவளும் சரணை பார்ட்டியில் பங்கு கொள்ள வேண்டும் என்று அழைக்கவில்லை. சரியாக அந்த நேரத்தில் சரணுக்கு டெல்லியில் ஒரு கான்ஃபரன்ஸ் வந்துவிடவே கிளம்பிவிட்டான். பார்ட்டி நாள் வந்தது. ஒரு வேனில் மியூசிக் ட்ரூப் வந்து இறங்கினர். சற்று நேரத்தில் நிறைய பத்திரிகையாளர்கள், பல மாடலிங் நிறுவனத்தில் இருந்த ஆட்கள், நிறைய மாடல்கள் என்று வந்து இறங்கினர். சரண் வீட்டில் இருந்த எல்லோரும் அதிர்ந்து போனார்கள். அவர்கள் எதிர்பார்த்ததெல்லாம் அவளுடைய தோழிகள் மற்றும் அவள் பணி செய்த நிறுவனத்தினர் ஒரு கெட் டுகெதர் போல இருக்கும் என்று நினைத்தனர். வந்தவர்கள் போட்ட கூச்சலையும் பெண்கள் அணிந்திருந்த ஆடைகளையும் பார்த்தவர்கள் திகைத்து போனார்கள். சௌந்தர்யாவை அறையை விட்டு வெளியே வர அனுமதிக்கவில்லை. வந்தவர்கள் தோட்டத்தை துவம்சம் செய்தனர். ஒரே ஆட்டம் பாட்டம் கூச்சல் என்று இருந்தது. அதுவும் ஒரு கட்டத்தில் மொத்தமாக மாறிப்போனது. தோட்டத்தில் இருந்த எல்லோரும் ஹாலுக்குள் வந்தனர். வெளியே விரட்ட அனந்தராமனால் முடியும்தான். ஆனால் சரண் இல்லாத நேரத்தில் இவளை ஏதாவது சொல்ல போய் வேறு ஏதாவது பிரச்சனை வந்துவிடுமோ என்று பயந்தார். எல்லோருக்கும் நடுநாயகமாக உட்கார்ந்திருந்த நிஷா ஒரு கையில் விஸ்கி டம்ளரும் மறு கையில் சிகரெட்டுமாக இருப்பதை பார்த்த வீட்டு பெரியவர்களின் அதிர்ச்சிக்கு அளவே இல்லாமல் போனது. சந்திரலேகா தான் இது எல்லாவற்றையும் சகித்து கொண்டு மருமகளின் அருகே சென்றார். மருமகளை கையை பிடித்து அந்த கூட்டத்திலிருந்து வெளியே இழுக்க, யூ டோன்ட் ஹவ் எனி ரைட்ஸ் டு டிஸ்டர்ப் மீ, ஓல்ட் லேடி, கெட் லாஸ்ட். நிஷா கத்த மொத்த கூட்டமும் கொல் என்று சிரித்தது. கூசி போனார் சந்திரலேகா. நடப்பது நடக்கட்டும் என்று எல்லோரும் அறைக்குள் சென்று கதவை தாளிட்டு கொண்டனர். அறைக்குள் வந்தும் விடாமல் அழுது கொண்டிருந்த சந்திரலேகாவை எப்படி சமாதானப்படுத்துவது என்று தெரியாமல் தத்தளித்தார் அனந்தராமன். சரவணமூர்த்தியும் ரஞ்சனியும் அதிகபட்ச அதிர்ச்சியில் இருந்தனர். தாங்கள் எதுவும் பேசி அது சௌந்தர்யாவுக்கு தெரிந்துவிடக் கூடாது என்று வாயை இறுக மூடிக்கொண்டு அமைதியாக உட்கார்ந்து விட்டனர். நடு இரவு 2 மணி வரை கூச்சலும் கும்மாளமும் தொடர்ந்தது. கூச்சல் குறைந்ததும் வெளியே எட்டி பார்க்க சசிரேகா தன் மகளை தாங்கி பிடித்தபடி அவள் அறைக்கு போய்கொண்டிருப்பதை பார்த்தனர். அம்மாவும் மகளும் சிரித்து கொண்டே போவதை பார்க்க இதெல்லாம் ஒன்றும் அவர்களுக்கு புதிதில்லை என்பது தெரிந்தது அனந்தராமனுக்கு. நடந்த விஷயத்தை யாரும் சரணிடம் சொல்லவில்லை. பார்ட்டி எப்படி நடந்தது என்று அவன் கேட்க, வந்தது எல்லோரும் மும்பை ஆட்கள், அவர்கள் ஸ்டைலில் நடந்தது என்று முடித்துவிட்டனர். 2 நாட்களில் சரண் திரும்பினான். அவன் வந்தபோது இரவு ஆரம்பித்திருந்தது. நிஷா வீட்டில் இல்லை.
வீட்டில் இருந்தவர்களை கேட்க அவள் அம்மாவுடன் வெளியே போயிருக்கிறாள் என்றனர். சரி, அவள் அம்மாவுடன் தானே போயிருக்கிறாள் என்று அதற்கு மேல் சரணும் கண்டு கொள்ளவில்லை. இரவு மணி 10 ஆகிவிடவே 4-5 முறை போன் செய்து விட்டான். நிஷாவோ அவளுடைய அம்மாவோ போனை எடுக்கவில்லை. 11 மணிக்கு தள்ளாட்டத்துடன் அறைக்குள் நுழைந்த மனைவியை பார்த்து அதிர்ந்து போனான் சரண். ஹாய் சரண், ஐம் சோ ஹாப்பி. ஒரு பெரிய கம்பெனி மாடலா நான் கமிட் ஆயிருக்கேன், உனக்கு தெரியுமா என்று குளறியபடி தன் கைகளை அவன் கழுத்தில் மாலையாக போட வந்தாள் நிஷா. அவளிடமிருந்து வந்த நாற்றத்தை தாங்க முடியாமல் சட்டென்று சரண் நகர தடுமாறி விழப்போனாள் நிஷா. ஐயையோ, தன் வாரிசு அவள் வயிற்றில் வளர்கிறதே என்று பதறிய சரண் அவளை தாங்கி பிடிக்க அவளிடமிருந்து சிகரெட் வாடையும் வீசியது. சரணுக்கு பயங்கர அருவருப்பாக இருந்தது. ஒருவேளை பார்ட்டியும் இப்படித்தான் இருந்திருக்குமோ, அதனால்தான் வீட்டில் இருப்பவர்கள் முகமே சரியில்லையோ என்று நினைத்தான். மறுநாள் காலை உடற்பயிற்சி செய்வதற்காக தோட்டத்திற்கு செல்ல அவன் அதிர்ச்சி பல மடங்காகி போனது. அங்கே நிறைய செடிகள் மிதிப்பட்டும் உடைப்பட்டும் ஒரு பெரும் சூறாவளியில் சிக்கி சிதைந்தது போல இருந்தது. தாங்கிக் கொள்ள முடியாத அதிர்ச்சியுடன் வீட்டில் இருப்பவர்களை சரண் கேட்க அவர்கள் எல்லோருடைய முகமும் இருண்டு போய் கிடந்தது. எல்லோரும் வாயை மூடி மௌனமாக இருக்க சௌந்தர்யாதான் நடந்ததை சொன்னாள். என்னதான் அவளை அறையை விட்டு வெளியே வர அனுமதிக்காவிட்டாலும் அந்த அறையிலும் ஜன்னல் இருந்ததல்லவா? தோட்டத்தில் நடந்த கலாட்டாவையும் பின் ஹாலில் நடந்த கூத்தையும் அதில் அம்மாவை அண்ணி அசிங்கப்படுத்தியதையும் சொல்லிவிட்டாள் சௌந்தர்யா. மொத்த குடும்பமும் இடிந்து போயிருந்தது. இதை எப்படி கையாள்வது, நடந்ததை எப்படி ஜீரணித்துக் கொள்வது என்று அவர்களுக்கு தெரியவில்லை. தொழிலில் எவ்வளவோ பிரச்சனைகள் சரிவுகள் வந்த போதெல்லாம் சர்வ சாதாரணமாக அதிலிருந்து வெளியே வந்த குடும்பம்தான் அவர்களுடையது. ஆனால் இப்போது அவர்கள் இருந்த நிலை வார்த்தைகளால் சொல்ல முடியாத அளவுக்கு போய்விட்டது. விழுங்கவும் முடியாமல் துப்பவும் முடியாமல் விக்கித்து நின்றனர் எல்லோரும். இப்போது அவர்களுக்கு இருந்த ஒரே நிம்மதி இந்த கேவலமான நிகழ்வுக்கு தன்னுடைய உறவுகளையும் நட்பு வட்டத்தையும் அழைக்காமல் விட்டோமே என்பது மட்டும்தான். குடும்பமே செய்வதறியாது திகைத்து நிற்க சரண் மட்டும் இதை உடனடியாக முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று நினைத்தான். காலை 9 மணிக்கு அலுவலகம் கிளம்ப வேண்டிய சரண் 11 மணி ஆகியும் படுக்கையை பார்த்து கொண்டே இருந்தான். ஏனென்றால் அதுவரை தூங்கிக் கொண்டிருந்த நிஷாவிடம் எந்த அசைவும் இல்லை. 11 மணிக்கு மேல் நிதானமாக எழுந்த நிஷா போத்தி இருந்த கம்பளியை விளக்க கூச்சத்தில் கண்களை மூடிக்கொண்டது சரண் தான். என்ன டார்லிங், எப்ப வந்த என்ற நிஷா சரணின் அருகில் வர 2 அடி பின்னே சென்றான். சட்டென்று அவள் தூக்கம் கலைந்தது. சரண் நடந்து கொண்ட விதம் நிஷாவுக்கு சற்று பயமாக இருந்தது. அடுத்த கணமே தன் பயம் தேவையற்றது என்று உணர்ந்தாள் அவள். அவர்களுடைய குடும்ப வாரிசை தான் சுமந்து கொண்டிருக்கும் வரை தன்னை அவர்களால் எதுவும் செய்ய முடியாது என்று தெரியும் அவளுக்கு. எதை வேண்டாம் என்று நினைத்தாளோ அது இப்போது அவளுக்கே கேடயமாக இருப்பதை நினைத்தவள் தன் அம்மாவை வெகுவாக பாராட்டினாள். முதலில் அவளிடம் இதமாக பேச ஆரம்பித்த சரண் அவள் பேசிய பேச்சுக்களையும் கேட்டு தன்னையும் அறியாமல் கடுமையாக மாறினான். சண்டை முற்றிப்போக ஒரு கட்டத்தில் நிஷா அங்கிருந்த ஃப்ளவர் வாஷை எடுத்து தன் வயிற்றில் அடித்துக் கொள்வேன் என்று வெறி பிடித்தவள் போல கத்த வேறு வழியில்லாமல் சரணும் பின்வாங்கினான். நிஷாவுக்கு இப்போது நல்ல ஒரு ஆயுதம் கிடைத்து விட்டது. இன்னும் ஓரிரு நாளில் ஒரு பெரிய கம்பெனியின் மாடலாக அவளுக்கு கான்ட்ராக்ட் போட இருக்கிறார்கள். எல்லாவற்றிற்கும் காரணம் அவளுடைய தற்போதைய வாழ்க்கைதான். இப்போது அவள் இந்திய அளவில் அறியப்பட்ட ஏஎஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் நிறுவன குடும்பத்தில் ஒருத்தி. பல கோடிகளில் புரளும் அந்த வீட்டு பெண் மாடலாக நடிப்பது தங்களுக்கு பெரும் லாபம் என்று உணர்ந்து கொண்டது அந்த கம்பெனி. இந்த கான்ட்ராக்ட் மட்டும் முடியட்டும், அதன் பிறகு இந்தியாவில் இருக்கும் அத்தனை முன்னணி மாடலிங் நிறுவனங்களும் என் பின்னே கை கட்டி நிற்கும். அதன் பிறகு இவர்கள் பணம் என்ன பணம், ஏன் இந்த வீட்டை நானே கூட வாங்கி விடுவேன். சசிரேகாவிடம் மார்த்தட்டி கொண்டிருந்தாள் நிஷா. 2 நாட்களில் கையெழுத்தாக வேண்டிய கான்ட்ராக்ட் அதன் GM வெளிநாட்டுக்கு போனதால் 1 மாதம் தள்ளி போனது. இந்த வாய்ப்பு தன்னை விட்டு எப்படியும் நழுவிவிடக்கூடாது என்பதால் நிஷா அந்த நிறுவனத்தில் இருந்த அனைவருக்கும் தன் வீட்டுக்கு அழைத்து மறுபடியும் பார்ட்டி கொடுத்தாள். திரும்பி வந்த GMக்கு தனியாக பார்ட்டி வைத்தாள்.
சரண் குடும்பத்தினரின் பணம் தண்ணீராய் கரைந்து கொண்டிருந்தது. அவள் எதிர்பார்த்த அந்த கான்ட்ராக்ட் கைக்கு கிடைத்துவிட சந்தோஷ வானில் சிறகடித்து பறக்க ஆரம்பித்தாள். இதுதான் சரியான நேரம். இதன் பிறகு இவர்கள் தயவு தேவையில்லை என்று நினைத்த நிஷா அம்மாவுடன் டாக்டரை பார்க்க சென்றாள். சசிரேகாவின் வேண்டுகோளை கேட்டு நிஷாவை பரிசோதித்த டாக்டர் கையை விரித்து விட்டார். 4 மாதங்களுக்கு மேல் ஆகிவிட்டது. ஏற்கனவே பேஷண்டின் உள் உறுப்புகள் அனைத்தும் ஆல்கஹாலுக்கு அடிமையாகி இருக்கிறது. உடல் உறுப்புகளில் அவ்வளவு பலம் இல்லை. இந்த நிலையில் இவளுக்கு அபார்சன் செய்தால் குழந்தையோடு இவளும் போய் சேர்ந்து விடுவாள். பரவாயில்லையா என்று வெறுப்புடன் கேட்டார் டாக்டர். சசிரேகாவுக்கு ஒன்றும் புரியவில்லை. வேறு சில டாக்டர்களிடமும் செல்ல அவர்களும் இதே பதிலை சொன்னபோது இருவரும் இடிந்து போனார்கள். தங்கள் கனவுகள் அத்தனையும் தங்கள் கண் எதிரிலேயே சோப்பு குமிழிகளாய் உடைவது அவர்கள் கண்களுக்கு தெரிந்தது. தான் நினைத்தது நடக்காததால் நிஷா வீட்டில் பெரும் ஆர்ப்பாட்டம் செய்து கொண்டிருந்தாள். கையில் கிடைப்பதை தூக்கி எறிவது, கண்டபடி பேசுவது என்று எல்லோரையும் கலங்கடித்து கொண்டிருந்தாள். அவள் வயிற்றில் வளரும் வாரிசுக்காக அவளின் அட்டகாசங்களை எல்லோரும் பொறுத்து கொண்டார்கள். அவள் இருக்கும் பக்கமே சரண் போவதில்லை. முதலில் குழந்தை பிறக்கட்டும், அப்புறம் பேசிக்கொள்ளலாம் என்று முழுவதுமாக ஒதுங்கிக் கொண்டான். வீட்டில் இருப்பவர்கள் எல்லோருக்கும் பைத்தியம் பிடிக்காத குறைதான். இதில் அவள் அரைகுறை ஆடையோடு ஒரு சோஃபாவில் உட்கார்ந்தபடி இன்னொரு சோஃபாவின் மேல் காலை போட்டுக்கொள்வதும் கையில் சிகரெட்டுடன் இருப்பதையும் பார்க்கும் அவர்கள் கண்களில் ரத்தம் வராத குறைதான். சௌந்தர்யா இப்போது கிட்டத்தட்ட ஹவுஸ் அரெஸ்ட் என்ற நிலையில்தான் இருந்தாள். குடும்பத்தினர் ஹாலில் அமர்ந்து பேசுவதோ இல்லை சௌந்தர்யா ஹாலுக்கு வருவதோ முற்றிலுமாக நின்று போனது. சில நேரங்களில் நிஷாவை போல மார்க்கெட் இல்லாத மாடல்கள் அவர்கள் வீட்டுக்கு வருவார்கள். ஒரு முறை அப்படி வந்தவர்களை தடுத்த வாட்ச்மேனை எல்லோர் முன்னிலையிலும் பலார் என்று அறைந்து விட்டாள் நிஷா. அங்கிருந்த தோட்டத்து பெஞ்சில் ஏறி தரையில் குதிக்கப் போகிறேன் என்று சொல்ல பயந்து போன குடும்பத்தினர் அதன் பிறகு எதற்கும் எந்த தடையும் சொல்வதில்லை. அதன் பிறகு அவளுடைய தோழிகள் தோழர்கள் என எந்த தடையுமின்றி வீட்டுக்கு வந்து போனார்கள். சில நேரங்களில் இரவு 11 மணி வரை அவர்கள் குடித்துவிட்டு உளரும் சத்தமும் பேய் போல சிரிக்கும் ஒளியும் கேட்டுக்கொண்டே இருக்கும். கல்லூரி 2ஆம் ஆண்டில் இருந்த சௌந்தர்யா மிகுந்த மன அழுத்தத்துக்கு உள்ளானாள். இப்போது நிஷாவை பற்றி வருத்தப்படுவதை விட சௌந்தர்யாவை பற்றிய வருத்தம்தான் அதிகமாக இருந்தது. நிஷாவுக்கு மாடலிங் வாய்ப்பு கிடைத்ததோ இல்லையோ, ஏஎஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் நிறுவனத்தின் மருமகள் என்ற பெயரும் புகழும் கிடைத்தது. அடிக்கடி பத்திரிகையாளர்கள் அவளை சந்தித்தனர். எப்படியும் குழந்தை பிறந்தால் தாய்மை என்ற மனநிலை வந்துவிடும், கண்டிப்பாக திருந்தி விடுவாள் என்று நம்பியவர்கள் அந்த நாளுக்காக இறைவனை வேண்டிக் கொண்டிருந்தனர். அவர்களுடைய அந்த எதிர்பார்ப்பு வீணாகாமல் ஒரு நாள் முன்காலை பொழுதில் நிஷா அழற அந்த குடும்பமே விழித்து கொண்டு அவளை ஆஸ்பத்திரிக்கு அழைத்துச் சென்றனர். சென்ற சிறிது நேரத்தில் எல்லாம் ஒரு சிறிய மல்லிகைச் சரமாய் ராகவ் பிறந்தான். அப்போது மயங்கி கிடந்த நிஷாவை பார்க்க இவர்களுக்கும் பாவமாக இருந்தது. மிகவும் துவண்டு போயிருந்தாள் நிஷா. 1 மாதம் வரை அவளால் எழுந்து நிற்கவோ நடக்கவோ முடியவில்லை. அவள் செய்த அத்தனை அட்டூழியங்களையும் மறந்து சரண் குடும்பம் அவளை இம்மி அளவு கூட துன்பப்பட விடாமல் கண்ணின் கருவிழி போல பார்த்து கொண்டனர். குழந்தை ராகவின் ஒவ்வொரு அசைவும் அவர்களுக்கு பெரும் ஆனந்தத்தை கொடுத்தது. அவர்கள் எவ்வளவோ கெஞ்சியும் குழந்தையை தூக்கவோ பால் கொடுக்கவோ அடியோடு மறுத்துவிட்டாள் நிஷா. அதில் அவர்களுக்கு பெரும் வருத்தம்தான். இருந்தாலும் குழந்தைக்காக அவளை பொறுத்து கொள்ள அவர்கள் எல்லோரும் தங்களை தயார்படுத்தி கொண்டார்கள். அடுத்த 2 மாதங்களில் நிஷா பழையபடி உடல் நலம் தேறிவிட்டாள். குழந்தையை கவனித்துக் கொள்ளாவிட்டாலும் இனி குடும்பத்துடன் ஒட்டி வாழ்வாள் என்ற அவர்கள் எண்ணத்தில் மண் விழுந்தது. மறுபடியும் இரவு நேர பார்ட்டி, ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என்று ஆரம்பித்தாள் நிஷா. மறுபடியும் மாடலிங் செய்ய ஆரம்பித்தாள். குழந்தை ராகவுக்காக ரொம்பவே பொறுத்து போன சரண் இதற்கு மேல் தாங்காது என்று முதலில் அவளுடைய அம்மாவை அழைத்து பேசினான். "This is my life. Who the hell are you talking with my mother?" என்று நிஷா கத்த அவளிடமே பேச ஆரம்பித்தான் சரண். வீட்டு வாசப்படியை தாண்டாம வீட்டில் இருப்பவர்களின் பேச்சை கேட்டு இருப்பதானால் இரு, இல்லை என்றால் கிளம்பு என்றான் ஒற்றை வார்த்தையில். அவ்வளவுதான். கொதித்து விட்டாள் நிஷா.
நேராக போலீஸ் ஸ்டேஷன் போனவள் குடும்பமே தன்னை கொடுமை செய்வதாக கம்ப்ளைண்ட் கொடுக்க மொத்த குடும்பமும் போலீஸ் ஸ்டேஷன் போக வேண்டிய நிலைக்கு ஆளானது. அதன் பிறகு அடிக்கடி போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட், கேஸ் என்று அலைந்து ஒரு வழியாக அவர்கள் எதிர்பார்த்த அந்த நல்ல நாள் வந்தது. அவள் கேட்ட ஒரு பெரும் தொகையை தருவதாக சரண் ஒப்புக்கொள்ள அவர்கள் இருவருக்கும் விவாகரத்து வழங்கினார் நீதிபதி. எனக்கு இந்த குழந்தையும் வேண்டாம், இந்த குடும்பமும் வேண்டாம் என்று கொஞ்சமும் குற்ற உணர்ச்சி இன்றி நிமிர்ந்த தலையுடன் சுதந்திர உணர்வுடன் சரண் கொடுத்த செக்கை வாங்கி கொண்டு தன் தாயுடன் கிளம்பி போய்விட்டாள் நிஷா. ஆனால் சரணின் குடும்பம்தான் 9 மாத குழந்தை ராகவை கையில் வைத்து கொண்டு திக்க தெரியாத காட்டில் நிற்பது போல நின்றார்கள். வெகு நேரம் பிரம்மை பிடித்தது போல அங்கேயே நின்றிருந்தவர்கள் தங்களை தேற்றிக்கொண்டு வீட்டுக்கு வந்துவிட்டாலும் அவர்களால் இயல்பு நிலைக்கு வர முடியவில்லை. இவர்களின் குடும்ப மானத்தை மொத்தமாக வாங்கியிருந்தாள் நிஷா. உறவுகள், நட்புகள் என்று எல்லோரும் இவர்களை துக்கம் விசாரிக்க மொத்த குடும்பமும் தங்களை தனிமைப்படுத்தி கொண்டது. மற்றவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அதிலிருந்து வெளியே வந்து விட்டாலும் சரணால் நடந்ததை மறக்கவோ அதிலிருந்து வெளியே வரவோ முடியவில்லை. சௌந்தர்யா இருக்கும் நிலையில் மேற்படிப்புக்கு அனுப்புவதை விட அவளுக்கு திருமணம் செய்து வைத்து விடுவதே மேல் என்று முடிவு செய்தார்கள். அனந்தராமனின் நெருங்கிய நண்பரான கார்த்திகை செல்வன் தன் மகன் பிரவீன் கார்த்திக்கு சௌந்தர்யாவை பெண் கேட்டு வந்தனர். நிஷா என்ற புயலில் சிக்கி சின்னா பின்னமாகி இருந்தவர்களின் குடும்பத்திற்கு ஆறுதல் சொன்ன கார்த்திகை செல்வனின் குடும்பம் சௌந்தர்யாவை தங்கள் வீட்டு மருமகளாக்கி அழைத்து சென்றனர். நெக்ஸ்ட் ஜென் என்ற ஐடி நிறுவனத்தை நடத்தி வந்த பிரவீன் கார்த்திக் சௌந்தர்யாவுக்கு மட்டுமின்றி அவர்கள் குடும்பத்தினர் எல்லோருக்கும் ஆறுதலாக இருந்தான். இவர்கள் எதிர்பார்த்ததை விட சௌந்தர்யாவை மிக நன்றாக பார்த்து கொண்டான். விரைவில் சௌந்தர்யா கர்ப்பமானதும் நடந்ததை மறந்து குடும்பம் கொஞ்சம் சந்தோஷ நிலைக்கு வந்தது. சந்திரலேகாவும் ரஞ்சனியும் தங்களால் முடிந்த அளவுக்கு ராகவை நன்றாக பார்த்து கொண்டார்கள். அவன் ஜனித்ததிலிருந்து படும் வேதனைகளை கூடவே இருந்து பார்த்தவர்கள் இல்லையா? பாவம், இவனுக்கு அம்மாவின் முகம் கூட தெரியாது என்ற பெரும் வருத்தம் இருந்தது அவர்களுக்கு. இந்த நிலையில்தான் சௌந்தர்யா பிரசவத்திற்காக இங்கு வந்திருந்தாள். அவளுடைய அறை மாடியில் இருந்தது. இன்று வரை அது அவளுடைய அறையாகத்தான் இருக்கிறது. மேலே சென்று மகளை பார்த்துவிட்டு படிகளில் இறங்கிக் கொண்டிருந்த அனந்தராமனுக்கு திடீரென்று தூக்கி வாரி போட்டது. அங்கு ஹால் சோஃபாவில் காலை தலைக்கு மேல் உயரமாக வைத்து கொண்டு கையில் சிகரெட்டோடு நிஷா உட்கார்ந்திருந்தாள். பேயை கண்டது போல அலறியவர் அடுத்த படியில் காலை வைப்பதற்கு பதிலாக 2 படிகளை தாண்டி வைத்துவிட மேலிருந்து உருண்டு கொண்டே வந்தார். அலறல் சத்தம் கேட்டு அவருடைய அம்மாவும் அப்பாவும் செல்வியும் ஓடி வந்தனர். மகள் சௌந்தர்யாவின் அறையில் இருந்த சந்திரலேகாவும் ஓடி வந்தார். நெற்றி பொட்டில் இருந்து ரத்தம் கசிய சுய நினைவு அற்று கிடந்தார் அனந்தராமன். ஆஸ்பத்திரிக்கு அழைத்து சென்றனர். பல நாட்கள் அவருக்கு நினைவு திரும்பவில்லை. அதன் பிறகு அவருக்கு நினைவு திரும்பி நடந்ததை சொல்ல அப்போதுதான் மற்றவர்களுக்கு தெரிந்தது அது அவருடைய மனப்பிரமை என்று. அவர்கள் ஏதேதோ ஆறுதல் சொல்லி அவரை தேற்றினாலும் அவரால் நடக்க முடியாமல் போய்விட்டது. மருத்துவமனையிலிருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வந்தவர் அறைக்குள்ளேயே அடைபட்டு போனார். இவை அனைத்தும் மனதில் வர புயல் அடித்து ஓய்ந்தது போல இருந்தது அவருக்கு. தலையை உலுக்கிக் கொண்டவர் பயத்துடன் தன் காலை தொட்டு பார்க்க அது நன்றாக இருப்பதை அப்போதுதான் உணர்ந்தார். நிஷா மட்டுமல்ல, அவளுடைய நினைவுகள் கூட எவ்வளவு பெரிய பயங்கரத்தை உருவாக்குகிறது. நெற்றியில் வியர்த்து வடிய ஆரம்பித்திருந்ததை துடைத்து கொண்டு நிமிர்ந்தார் அனந்தராமன். கையில் எலுமிச்சை ஜூஸ் டம்ளருடன் எதிரில் நின்றாள் மாலதி. வேகமாக வாங்கியவர் அதை கடகடவென்று குடித்து முடித்தார். பெரும் ஆச்சரியமாக இருந்தது மாலதிக்கு. எப்போதுமே நிதானமாக இருக்கும் ஐயா ஏன் இவ்வளவு படபடப்பாக இருக்கிறார் என்று நினைத்தவள் அதை வாய்விட்டு கேட்டுவிட்டாள். ஒன்றுமில்லை மாலதி, ஏதோ பயங்கர கனவு கண்டேன், அதை நினைத்து படபடப்பாக இருக்கிறது என்றார். ஐயா, கனவுகள் காற்றை விட வேகமாக கலைந்து போகக்கூடியவை. அதற்கு ஏன் இவ்வளவு முக்கியத்துவம்? விட்டு தள்ளுங்கள் என்ற மாலதியின் பேச்சு அவருக்கு இதமாக இருந்தது. மொபைலை எடுப்பதற்காக மாடிக்கு சென்ற சரணுக்கு சௌந்தர்யாவிடமிருந்து கால் வந்தது. மித்ரா எதிர்பார்த்ததை விட மிகவும் உற்சாகமாக இருந்தாள். மித்ராவின் உற்சாக குரலும் அவள் அப்பாவின் குரலும் பின்னணியில் கேட்டுக்கொண்டே இருந்தது.
சந்திரலேகா தான் மிகவும் அசதியாக இருப்பதாக சொன்னார். வெகுநேரம் அம்மாவிடம் பேசிய சரண் கீழே வந்தபோது அப்பா மிகவும் சோர்ந்திருப்பது தெரிந்தது. அவர் முகத்தை பார்க்கும் போதே காரணம் என்னவாக இருக்கும் என்பது சரணுக்கு ஓரளவுக்கு புரிந்தது. அதனால் அதை மறுபடியும் கேட்க வேண்டாம் என்று நினைத்தவன், அப்பா சாப்பிடலாமா என்றான். அனந்தராமனும் தன் மனநிலையிலிருந்து வெளியே வர ஒரு உடனடி மாற்றத்தை விரும்பினார். சரி சரண், நாங்க சாமி கும்பிட்டு முடிச்சிட்டோம், வா சாப்பிட போகலாம் என்றவர் ராகவை அழைக்க மாலதியும் அவனும் அறையில் இருந்து வெளியே வந்தனர். மூவரும் சாப்பாட்டு மேஜையில் அமர செல்வியும் மாலதியும் பரிமாற தயாரானார்கள். மாலதி, எனக்கு கொஞ்சம் ஆபீஸ் வேலை இருக்கு, நீதான் ராகவ தூங்க வைக்கணும், நீயும் உட்காரு, நம்ம 4 பேருக்கும் செல்வி அக்கா பரிமாறுவாங்க. சரண் சொல்ல செல்விக்கு இனம் புரியாத அதிர்ச்சி, அனந்தராமனுக்கோ இனம் புரியாத மகிழ்ச்சி. அவருக்கு மாலதி என்றோ பிடித்து விட்டது. அவள் கண்களில் தெரிந்த நேர்மை, சுயநலமில்லாத அன்பு, இதெல்லாம் அவரை வெகுவாக கவர்ந்து வீர்த்து விட்டது. அத்தோடு அவரை ஆஸ்பத்திரிக்கு ஆட்டோவில் அழைத்து சென்ற போது ஒரே ஒரு கணம் தயங்கினாள் மாலதி. ஆனால் அடுத்து எதையும் யோசிக்காமல் அவளுடைய கடைசி பணத்தை, அவள் அம்மா அப்பா கொடுத்த பணத்தை ஆட்டோவுக்கு கொடுத்த போது அவரால் பேச முடியவில்லை என்றாலும் பார்த்து கொண்டுதான் இருந்தார். அப்போதே அவருக்கு மாலதி இந்த வீட்டின் மருமகளாக இருந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும் என்று தோன்றியது. சௌந்தர்யா, சந்திரலேகா இருவருக்கும் கூட மாலதியை பிடித்திருந்தாலும் அவர்கள் மனதில் இப்படி ஒரு நினைவு இருக்குமா என்று தெரியவில்லை. உண்மையில் ராகவின் மாற்றம் அவரை மிகவும் வியப்படைய வைத்தது. எப்படி இருந்த பையன் இன்று எவ்வளவு அருமையாக மாறிவிட்டான். மாலதியை விட ஒரு நல்ல தாய் ராகவுக்கு கிடைக்கவே மாட்டாள். தன் மகனின் மனதும் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கொண்டிருக்கிறது. இந்த மாற்றத்துக்கு காரணமான மாலதியை தன் மனைவியாக ஏற்றுக்கொள்ள அவன் முன் வருவானா என்ற கேள்வி அவர் மனதில் விஸ்வரூபம் எடுத்தது. அனந்தராமன் யோசனையில் மூழ்கி சாப்பிட்டு கொண்டிருக்க ராகவை கவனித்துக் கொண்டே மாலதியும் சாப்பிட்டு கொண்டிருந்தாள். அவர்கள் இருவரும் சாப்பிடுவதை பார்த்த சரண், மாலதி, ராகவ சாப்பிட வைக்கிறது மட்டும் பத்தாது, நீயும் சாப்பிடு என்றான் சிறு கண்டிப்புடன். இதை கேட்ட அனந்தராமனின் மனக்கண்ணில் மாலதி ராகவை தூக்கி கொண்டு நிற்க அவளை தோளோடு அணைத்த சரண் நின்று கொண்டிருந்தான். தொடரும். கதையை படித்த கேட்ட அனைவருக்கும் நன்றி. கதை பிடித்திருந்தால் லைக் செய்து நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.